ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் நம்ம டேட்டா எல்லாமே லீக் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆனால் உண்மை அதுதான். நம்ம ஃபோனில் பை டிஃபால்ட்டாகவே இந்த செட்டிங்ஸ் எல்லாம் ஆனில் தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட மொபைல் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு பேசிட்டு ஏதாவது சோஷியல் மீடியா இல்லைனா ப்ரௌசருக்குள்ளே போனால் மொபைல் ஆடாக வரும். இதை நோட் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் நமக்கே தெரியாமல் நம்ம சீக்ரெட் எல்லாமே ஒட்டு கேட்டுட்டு இருக்கும். இந்த மாதிரி நம்ம டேட்டா எல்லாமே லீக் ஆகாமல் இருக்க நான் சொல்கிற ஒரு 3 செட்டிங்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் டேட்டா எதுவுமே லீக் ஆகாது. அது என்ன செட்டிங்ஸ், அது எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத அழுத்திட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா கூகுள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிடுங்க. நெக்ஸ்ட் ஆல் சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னா பர்சனலைஸ் யூசிங் ஷேர்டு டேட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாமே உங்கள் மொபைல் டேட்டாவை ட்ராக் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஆனில் இருந்தால் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. செகண்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் வந்தீங்கன்னா யூசேஜ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் பை டிஃபால்ட்டாகவே ஆனில் தான் இருக்கும். இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ஆஃப் பண்ணுறதால நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே உங்கள் டேட்டாவை கூகுளுக்கு தராமல் இருக்கும். அடுத்து 3வது செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. இதில் ஆட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரீசெட் அட்வர்டைசிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதால பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா எல்லாம் இதில் சேவ் பண்ணிட்டு இருந்தால் அதை டிலீட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். வேறு ஏதாவது டெக் வீடியோஸ் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் இருக்குது. குறிப்பாக வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ், இன்ஸ்டாகிராமில் டிலீட் பண்ண மெசேஜ் ரெக்கவர் பண்ணுறது, டிலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரி, ஃபோட்டோஸ் ரெக்கவர் பண்ணுறது, நிறைய வீடியோஸ் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.